போலந்து வான்வெளியில் தொடர்ந்து அத்துமீறல்கள் நிகழ்ந்ததை அடுத்து போட்லாஸ்கி, மொசோவிக்கி மற்றும் லுபல்ஸ்கி மாகாணங்களில் வசிக்கும் அனைத்து மலேசிய குடிமக்களும் விழிப்புடன் இருக்குமாறு போலந்தில் உள்ள மலேசிய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும், நம்பகமான செய்தி ஆதாரங்கள் மூலம் தகவல்களை பெறவும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் தூதரகம் தனது எக்ஸ் பதிவில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து தேவையற்ற பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் மின்னஞ்சல் வழியாக உடனடியாக தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு மலேசியர்களை அது வலியுறுத்தியுள்ளது. தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக வியாழக்கிழமை நள்ளிரவு முதல் ரயில்வே கிராசிங்குகள் உட்பட பெலாரஸுடனான தனது எல்லையை போலந்து முழுமையாக மூடும் என்று போலந்து பிரதமர் டொனால்டு டஸ்க் அறிவித்தார். இந்த நடவடிக்கை அனைத்து எல்லை கடப்புகளையும் பாதிக்கும் என்று போலந்து பத்திரிகை தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.